இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளே இருந்தது. பட் இப்போ அந்த பயம் கிடையாது. எங்கள் பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. உதயநிதி ஸ்டாலின் சார் வந்துட்டாங்க, பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ கேட்டேன் யார் ப்ரொடியூசர் அப்படின்னு. வெயிட்டான ப்ரொடியூசர் ஒருத்தர் கிடச்சிருக்காரு அப்படின்னாங்க. ஸோ அது பார்த்த உடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து மியூசிக் பற்றி ஒரு இது வந்தது. யார் பிரதர் மியூசிக் டைரக்டர் அப்படின்னா, வெயிட்டான ஒரு மியூசிக் டைரக்டர் தான் அப்படின்னாரு. ஸோ சொன்ன மாதிரியே வந்து அவங்க வந்து உள்ள தலைவலியும் வெயிட்டாக அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆயிடுச்சு. இப்போது அதோட அடுத்த லெவல் அப்படின்னு சொல்ல போனால் உதய் சார் உள்ளே வந்தது. ஸோ அதான் எல்லாரும் இப்போவே இண்டஸ்ட்ரியில் ப்ளஸ் வெளியிலலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நல்லா இருக்காமே அந்த படம் அப்படின்ற ஒரு பேர் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு வேறு எந்த காரணமும் கிடையாது. கண்டிப்பாக ரெட் ஜெயின் வாங்கியிருக்காங்கன்ற விஷயம் மட்டும்தான். ஸோ அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அது சதீஷ் சொன்ன மாதிரி வெயிட்டான ப்ரொடியூசர், வெயிட்டான மியூசிக் டைரக்டர். தெரிஞ்சு நக்குல் கூட உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தாப்புல முன்னாடி. எல்லாம் சேர்ந்து ஒரு வெயிட்டான தமிழ் படம் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபுல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மெயின் ரீசன் வந்து தமன் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த சாங் தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். நீங்கள் இப்போ பார்த்த சாங் வந்து நான் ரேடியோவில் கேட்டுட்டு என்ன படம் இது ரொம்ப நல்லா இருக்கே சாங்ஸ் அப்படின்னு விசாரிக்கும் போது யூடியூப்பில் போய் ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. மதன் கார்த்தி சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து என்னுடைய நம்பரை அழுத்தலை, நான் தான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். நான் தான் வந்து அவருடைய நம்பரை அழுத்தினேன். அதுக்கு சார் இந்த மாதிரி ஆக்சுவலாக அவர் ப்ரொடியூசர் சார் வந்து எனக்கு வந்து அவர் தயாரிப்பாளராக தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரெண்டாக தெரியும். சிங்கப்பூரில் ஒரு வாட்டி மீட் பண்ணோம். அதுக்கப்புறமா அவர் முன்னாடி ஒரு படம் எடுத்திருந்தார். அவர் ஃபோன் பண்ணேன், அந்த பழக்கம் இருந்துச்சு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ட்ரெய்லர் பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னேன். சார் காப்பி ரெடி ஆகிடுச்சு சார், நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னாரு. சார் ப்ளீஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னேன். அப்புறம் ஒரு 3-4 டேஸில் எனக்கு படம் காட்டினார். படம் பார்த்துட்டு உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமான இருந்துச்சு. நார்மல் தமிழ் சினிமா கிடையாது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு. அதே சமயத்தில் வந்து கமர்ஷியல் சினிமாவுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இதில் இருந்துச்சு. தினேஷ் அண்ட் பிந்து அவங்களுடைய லவ் ட்ராக்காக இருக்கட்டும், அது பயங்கர ஹியூமரஸாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நக்குலும் அவருடைய ஹீரோயின் அவங்களுடைய லவ் ட்ராக்காக இருக்கட்டும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக. நக்குல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு நக்குல் எல்லா படத்துலையும் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவார். இந்த படத்தில் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. என்னுடைய ரெட் மூவிஸில் வந்துட்டு நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண படத்தில் வேணால் வந்து வெற்றி பெறாத படங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் வந்து வாங்கி ரிலீஸ் பண்ண படங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு 100% சக்ஸஸ் ரேஷியோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து உங்களுடைய என்கரேஜ்மெண்ட், உங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்துக்கும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பீங்க, ஊக்குவிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரெட் ஜெயின் வாங்கியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே இந்த படத்து மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இட்ஸ் வில் பி ரியலி குட்னு. பட் ஆஃப்டர் ரெட் ஜெயின் பையிங் வந்து ஒரு தைரியம் வந்திருக்கு. ஐம் ரியலி கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் ஃபில்ம். தமிழுக்கு ஒன்றை எடுத்து வந்து ஒரு February 20th ரிலீஸ் ஆக போகுது. ஐம் ரியலி எக்ஸ்பெக்டிங் பிக் ஃப்ரம் திஸ் ஃபில்ம். எல்லோரும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி a very different film. அங்கே உட்காரும்போது சார் சொன்னார், ஏதாவது கான்ட்ரவர்ஷியலாக பேசுமா ஸோ தட் வி கேன் ரைட் அனி. சார் கான்ட்ரவர்சி இல்லாமல் ஒரு வருஷமாக நல்லா போகுது சார், இப்போ கான்ட்ரவர்சி எதுவும் வேண்டாம். ஐ திங்க் ஐம் ஃபைன் லைக் திஸ். யா, இட்ஸ் அ மூவி. ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு ஸ்டோரி கேட்டது, shooting process, post-production. The first day, how excited I was, and the excitement I still am carrying for this movie because I really believe in this movie. So yeah, waiting for 20th, and I hope all you people will like it. Thank you.